அனைவருக்கும் என்னுடைய மூகாம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள். ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வாகா. 164 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு மாய யோகம்னு இதுக்கு பேர். ஏற்கனவே இந்த யோகங்களை பற்றி 2, 3, 4, 5 பதிவுகளில் நான் சிறப்பாக அதை பற்றி சொல்லியிருக்கேன். குறிப்பிட்ட ராசிக்குள்ள குறிப்பிட்ட கிரகங்கள் இணையும் பொழுது, இப்போ ஒரு 4 கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா அது சதுர்கிரக யோகம். இதே மகாசிவராத்திரியில் கூட பேசியிருந்தேன் சதுர்கிரக யோகத்தை பற்றி. ஸோ இந்த மாய யோகம்ங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷம். இப்படி லக்ஷ்மி நாராயண யோகம், குருலக்ஷ்மி யோகம், கேதார யோகம், இப்படி குரு குருலக்ஷ்மி யோகம், இப்படி பலவிதமான யோகங்கள்லாம் நிறையா இருக்கு. அதை பத்தி நம்ம பின்னாடி அடுத்தடுத்த ஜோதிட பதிவுல நிறையா சொல்லி பேசிட்டு வரேன். ஸோ இந்த இந்த மாய யோகமானது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுதும், இந்த மாய யோகம் எந்த ராசிகளுக்கு ஸ்பெஷலா நல்லது பண்ண போகுது அப்படிங்கிறத இந்த பதிவுல சொல்றேன். பொதுவா கிரகங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்குள்ள, குறிப்பிட்ட லக்னத்துக்குள்ள என்டர் ஆகும் பொழுது, அந்த வயது காலகட்டத்திலோ, ஜென்ம லக்ன காலகட்டத்திலோ கண்டிப்பாக ஒரு பூம் ஸ்டேஜ கண்டிப்பா குடுத்துரும். இப்போ இந்த கிரகங்கள தவிர மித்தது பார்த்தீங்கன்னா, யுரேனஸ் இருக்கு, நெப்டியூன் இருக்கு, புளூட்டோ இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த கிரகங்களத்துல ஜோதிடத்துல இது ஒரு மிக முக்கியமாவும் இதுவும் கணக்கிடப்படுகிறது. நீங்க பாரம்பரிய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இது போட்டிருப்பாங்க. இந்த நெப்டியூன் தான் பார்த்தீங்கன்னா, எத சொல்லப்படுகிறது அப்படின்னா, வருண பகவான் என்று சொல்லப்படுகிறது. அதே மாரி இந்த நெப்டியூன் பார்த்தீங்கன்னா, ஒரு ராசியில சுமார் 13 ஆண்டுகள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பா சொல்லப்படக்கூடியது. இதனுடைய சுழற்சியை முடிப்பதற்கு பார்த்தீங்கன்னா, 164 ஆண்டுகள் இந்த நெப்டியூனுடைய அமைப்பு முடிப்பதற்காக சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த வகையில இந்த வருணன் பார்த்தீங்கன்னா, 2023ஆம் ஆண்டினுடைய 2023லயே இந்த கிரகமான அமைப்பானது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தெல்லாம் ஏற்படுத்தி குடுக்கும். ஆனால் இந்த 2023லயே இந்த சுழற்சி பிப்ரவரி 19ஆம் தேதி மீன ராசிக்குள்ள நுழைஞ்சார். லாஸ்ட் 2023ல. இந்த மீன ராசியில வருணன் 2025ஆம் ஆண்டுல பார்த்தீங்கன்னா, ஜூன் 27ஆம் தேதி வரை பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்ப இந்த டைம்ல இந்த அசுரர்களுடைய குருவாக சொல்லப்படக்கூடிய சுக்கிர பகவானும், அதே மாரி மீன ராசியிலயும் பயணித்து வரக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கு. அதே பார்த்தீங்கன்னா, மீன ராசியில சுக்கிரனும், இந்த வருணனும் ஒன்றிணைந்து மாயா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ராஜ யோகத்தை உருவாக்கி குடுக்குறாங்க. ஸோ அதாங்க இருக்கக்கூடிய விஷயம். அப்ப யாருக்கெல்லாம் சார் இந்த நன்மை கிடைக்கும்? அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. அப்ப இந்த மாய யோகமானது எத்தனை நாட்கள் வரைக்கும் இருக்கும் அப்படின்னா, 160 நாட்கள் கழித்து உருவாகக்கூடிய அமைப்பு என்று சொல்லலாம். இந்த ராஜயோகத்தினுடைய தாக்கம் கண்டிப்பா ஒரு பர்ட்டிகுலரா ஒரு 3 ராசிக்கு ஸ்பெஷலா எடுக்கலாம். ஆனா பார்த்தீங்கன்னா, எல்லா ராசிகளுமே இதனுடைய தாக்கம் இம்பாக்ட்ங்கிறது இருக்கும். ஏன்னா கிரகங்களுடைய தாக்கம்ங்கிறது எல்லா ராசிகளும் இருக்கும். ஆனா பர்ட்டிகுலரா இவங்களுக்குங்கிறத எடுக்கலாம். சில ராசிகள் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஜனன ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா, இந்த சுக்கிரனுடைய அமைப்பு நல்லா இருந்துச்சு அப்படின்னா, இந்த வருணன் சேரும்பொழுது கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு பூமிங் ஸ்டேஜ கண்டிப்பா உண்டாக்கி குடுக்கும். ஒரு வேலையில வெற்றியிலும், நல்ல நன்மைகளும் பெறக்கூடிய ஒரு அமைப்பாக இது கண்டிப்பாக ஏற்படுத்தி குடுக்கும். முதல்ல வரக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா, இந்த கன்னி ராசிக்காரர்கள் இந்த மாயா யோகத்தை பெறுகிறார்கள். ஆ இந்த எப்பயுமே சுக்கிரன் யோகத்துல போயிடுச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இது 7ஆம் வீடா கன்னிக்கு போகும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு யோகத்தை ஏற்படுத்தி குடுக்கும். திடீர்னு உங்களுக்கு ஒரு இன்கம் வரப்போகுது. ஜெனரேட் பண்ண குடுக்க போகுது. தோற்றத்துல நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆளுமையில ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை துணையின் மூலியமாக நல்ல நிதி நிலைமையை பெறக்கூடிய ஒரு அமைப்பு. திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் நல்ல வரன் தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு. பணம் தொடர்பான சில முக்கிய முடிவுகளை எல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. முடிவுகள்ல நிதி ஆதாயங்கள் எல்லாம் தேடிக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இலக்குகளை எட்டுவதில் உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே, இந்த கூட்டுத் தொழில் செய்பவங்களுக்கு எல்லாமே இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாய யோகம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக இது வரும். அதுக்கு அடுத்ததா வரக்கூடிய ராசி யாருன்னு கேட்டா, கன்னிக்கு அடுத்த ராசியா வரக்கூடியது துலாம். ஸோ இந்த துலாம் ராசிக்காரர்களும் இந்த மாயா யோகத்தை அனுபவிக்க போறாங்க. அப்போ இந்த துலாம் இருக்கும் பொழுது இவங்களுக்கு இந்த 6ஆம் வீடா வரும் இந்த மாய யோகம். ஸோ நிறைய நன்மைகளை இவங்க ஜெனரேட் பண்ணிக்க போறாங்க. நான் ஏற்கனவே சொன்னது தான். இந்த சனி பெயர்ச்சி ஆனதுக்கப்புறம் துலாம் ராசிக்காரர்லாம் கொஞ்சம் சரியா அவங்களுடைய ஃபினான்ஷியல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணுங்கிறத ஏற்கனவே இத பத்தி நான் பேசியிருக்கேன். ஸோ இந்த மாயயோகம் வரும்பொழுது கண்டிப்பாக பணம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி தாம் தூம்ங்கிற விஷயத்துல ஆடக்கூடாது. கொஞ்சம் நிதானத்தன்மையை கடைபிடித்தாக வேண்டும். முக்கியமாக பெரிய அளவில் நிதி ஆதாயங்களை உருவாக்கி கொடுக்கும்போது நீங்க என்ன பண்றீங்க, எப்படி எதுல இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறீங்க, எல்லா விஷயத்தையும் கண்டிப்பா அந்த சுக்கிர பகவான் கவனிப்பாரு. பணியிடத்துல வேலை செய்யக்கூடிய அத்தனை நபர்களையுமே நீங்கள் அனுசரித்து போகும்போது நிறைய பாராட்டுகளை பெறக்கூடிய அமைப்பு, நிறைய வேலையை நீங்க வாங்க முடியும். நிறைய அவுட்புட்டை நீங்க ஜெனரேட் பண்ணிக்க முடியும். மாணவர்கள் நல்ல வெற்றியை பெறக்கூடிய ஒரு காலகட்டம். பணியிடத்துல சோம்பேறித்தனத்தை தவிர்த்து நீங்க ஒரு ஹார்ட் அண்ட் சோல் எஃபோர்ட்ட போட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுடைய இலக்கை நோக்கி அடையலாம் துலாம் ராசிக்காரர்கள்.
அதற்கு அடுத்ததா வரக்கூடிய ராசி எடுத்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசியை பொறுத்தவரைக்கும் 10ஆம் வீட்ல வந்து இந்த மாய யோகமானது உருவாக இருக்கிறது. இதனால இந்த ராசிக்காரர்கள் வந்து பணியிடத்துல சிறப்பான நன்மைகளை பெறக்கூடிய ஒரு அமைப்பு. படைப்பாற்றல் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு. பணியிடத்துல வந்து உயர் அதிகாரிகளுடைய முழு ஆதரவு கண்டிப்பா கிடைக்கும். வேலையில சிறப்பான பலன்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டம். பணியிடத்துல பாராட்டு மழையில நனையக்கூடிய ஒரு காலகட்டம். ஆன்மீகத்துல நாட்டம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கப் போகுது. தொழில்ல நிறைய லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வரும். அதாவது இந்த மாயயோகம் வரும்பொழுது என்னாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிர்ஷ்டத்தை பிரகாசிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாயயோகமானது இவங்களுக்கும் வரப்போகுது. ஸோ இந்த 3 ராசிகளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, மிதுனம், துலாம், கன்னி இந்த 3 ராசிகளுக்குமே இந்த மாயயோகமானது கண்டிப்பாக நல்ல ஒரு ஒரு ஃபினான்ஷியலா ஒரு நல்ல குரோத்த குடுக்க போகுது. எப்பயுமே இந்த சுக்கிர பகவான எடுத்தீங்க அப்படின்னா, ஒரு சுபத்துவம் உள்ள ஒரு கிரகமா, ஒரு அசுப கிரகமா நம்ம எப்படி வேணா நம்ம எடுத்துக்கிட்டாலுமே கூட, சுக்கிர கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல போய் உட்காருது அப்படின்னா, அது நல்ல ஸ்தானத்துல இருந்துச்சு அப்படின்னா, பேரும் புகழோட நல்ல வாழ்க்கையை வாழ வச்சுரும். அதே சுக்கிரன் வந்து நல்ல இடமும் கெட்டு போயி, மறைஞ்சும் போயிடுச்சு அப்படின்னா, ரொம்ப பாரம்பரியமா வாழ்ந்து, திருப்பியும் வந்து ஜெனரேட் பண்ண முடியாம, வாழவும் முடியாம, இருக்கிற இடத்தெல்லாம் வித்து, சொத்தெல்லாம் வித்து, கடைசியில தாழ்மையான நிலைக்கு வந்துருவாங்க. ஸோ அப்படி போறவங்களும் இவங்க இருக்காங்க. ஸோ அதனால இந்த இந்த ராஜயோகத்தை அனுபவிக்கக்கூடிய மிக முக்கியமான கிரகமா சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்க ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக இந்த யோகம் கண்டிப்பாக உங்கள வந்து சேரும். அப்ப ஏன் சார் யோகத்த தெரியணும் அப்படின்னா, கண்டிப்பா இந்த யோகத்த பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிடணும். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில ஒரு ஃப்ரீக்வென்ட் போய்க்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, ஒரு அப்ஸ் ஒண்ணு வேணும். அப்புறம் ஒரு டவுன் ஒண்ணு வேணும். அப்புறம் எந்திரிக்கணும், போகணும். இதுதான் அமைப்பு. ஒரே மாரியே வாழ்க்கை போகக்கூடாது. அப்படிங்கும்போது அப்படி ஒரே மாரி போயிட்டு அப்படின்னா, நம்ம ஜாதகத்துல ஏதோ ஒரு வகையில அடக்கு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அது என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்போ உங்கள முடக்குறது யாரு? தடுக்கிறது யாரு? எங்க நம்ம பிளாக் ஆகுறோம்? எங்க நம்மள அப் பண்ணி கொண்டு வரணும்? எத்தன நாளைக்கு இந்த பிரச்சனை போகும்? இதெல்லாம் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் தான் உங்களால அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகர முடியுங்கிறது மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ அடுத்த பதிவில வேறொரு இணைவு யோகத்த பத்தி நம்ம தெளிவா பேசலாம். நாளை 26/3/2025 சிவராத்திரி வந்து திருவண்ணாமலையில சிறப்பாக நடக்க இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் அன்பர்கள் சிறப்பாக வந்து நடத்தி தர்றீங்க. அதே மாரி நாளைக்கும் வந்து இந்த சிவராத்திரி வைபவத்தை சிறப்பா நடத்தி தரணும். ஏற்கனவே அத பத்தின பதிவுகள், போஸ்டர்கள் எல்லாமே நான் தெளிவா குடுத்துட்டேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாம். WhatsAppல லிங்க் பண்ணிக்கலாம். அடுத்த பதிவில வேறொரு இணைவு பத்தி சிறப்பாக பேசலாம். நற்பவி நல்லதென கட்டும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமः.